தீபாவளி நம்ம சிறப்பாக கொண்டாட நம்ம சந்தோஷப்படணும். தீபாவளியை பொறுத்தவரை நம்ம 2 விஷயம் இருக்கு. நம்மளுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு 2 முக்கியமான விசேஷம் இருக்கு. ஒன்று தீபாவளி கொண்டாடுறோம், நம்ம தமிழை பண்பாடு பொங்கல் கொண்டாடுறோம். அவங்க நாட்டுடைய பொறுத்தவரை பொங்கல் அவங்க பெருசாக கொண்டாட மாட்டாங்க, அவங்க தீபாவளி தான் கொண்டாடுவாங்க. தீபாவளியில வீடுகள் தோறும் பண்ண விளக்குகளால் அலங்கரிச்சுட்டு தீபாவளி கொண்டாடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்து நம்ம வெடி வெடிச்சு நம்மளுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. அதே என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு சிவாசி கேள்விப்பட்டீங்களா? தமிழ்நாட்டை குட்டி ஜப்பான் எதை சொல்றோம்? சிவகாசியை நம்ம தமிழ்நாட்டுடைய குட்டி ஜப்பான் சொல்லுவோம். இந்தியாவுடைய குட்டி ஜப்பான், இந்தியாவுடைய ஜப்பான் எதை சொல்றோம்? நம்ம மும்பை சொல்லுவோம். தமிழ்நாட்டுடைய ஜப்பான் நம்ம சிவாசி சொல்றோம். ஏன்னா நம்ம உலக அளவில் வந்து 22% வெடிகளை நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சிவாசில இருந்து இந்தியா முழுவதும் ஏற்படுத்தி கொண்டோம். அதனால சிவகாசி நம்ம சிவகாசி மக்கள் உழைக்கக்கூடிய 24 ஏதாவது வெடியை நம்ம தயாரிச்சுட்டே இருப்பாங்க. அதனால நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிவாசிக்கு நம்மளுக்கு ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். என்ன முதல்ல செய்யக்கூடிய விஷயம், நம்ம ஒரு வெடி வாங்க போறோம், முதல்ல நம்ம இஷ்டத்தை வெடி வாங்கிடலாமா? ஏன்னா ஒருடைய பெட்ரோல் இருப்பாங்க, பெட்ரோலுடைய பொருளாதாரத்தை மட்டும் நம்ம வெடி வாங்க முடியும். ஒருத்தர் 5000 10,000 வெடி வாங்க போறோம், 5 ரூபாய்க்கு வெடி வாங்க அப்படின்னா நம்மளுக்கு பொருளாதாரம் நமக்கு பெரிய விஷயம் நினைக்கக்கூடாது. நம்ம தாய் வந்து கஷ்டப்பட்டு நம்ம எந்த பொருள் நம்ம வாங்கி கொடுத்தாலும் கண்டிப்பா நம்ம அந்த சந்தோஷம் ஏற்றுக்கணும். என்ன இப்ப நம்ம வெடி கடைக்கு வெடி வாங்க போறோம், நம்ம எல்லா வெடியும் எந்த வெடி வாங்கிடலாமா? கண்டிப்பா வெடி வந்து கம்பெனிங்க போல பார்க்கணும். நம்ம நல்ல ஸ்டாண்டர்ட் உள்ள கம்பெனி போல நம்ம வெடி வாங்க ஆரம்பிக்கணும். என்ன நம்ம ரோட்டோட வெடியை போட்டு ரோட்டில் விற்கிறாங்க, வாங்கலாமா? ஒரு பொருள் வாங்கலாம், ஒரு சில விஷயங்கள், ஒரு பழங்கள் வாங்கணும், இயற்கை சம்பந்தப்பட்ட விவசாய சம்பந்தப்பட்ட பழங்கள் வாங்கணும், நம்ம ரோட்டை போட்டு விற்கிறாங்க. வெடி சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள்ல இப்ப நாங்களே வெடிக்க பர்மிஷன் கொடுக்கறது இல்லை. முன்னாடி ரோட்டோட முட்டை வெடி வெடிப்பாங்க, தள்ளுவட்டில வெடி வெடிப்பாங்க, ஆனா நமக்கு பர்மிஷன் கொடுக்கறதில்லை. என்ன காரணம்னா, ஒரு ஸ்டாண்டர்டா உள்ள கம்பெனி ஒரு வெடி வாங்கினோம்னா அதோட தரம் நிர்ணயம் கரெக்டா இருக்கும். இப்படி வெளியே வச்சோம்னா ஒரு 5 செகண்ட் கழிச்சு அந்த வெடி வெடிக்க ஆரம்பிக்கும். ஆனா ஒரு தரமற்ற ஒரு கம்பெனியில நம்ம வெடியை போய் நம்ம வெளியே வாங்கிட்டு வந்தோம்னா 10 செகண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா வெடிக்க ஆரம்பிச்சிடும். சில நேரத்துல வெடியே வெடிக்காது. வெடி வெடிக்காம இருக்க நம்ம என்ன பண்ணணும், நம்மள அறியாம போய் அந்த வெடியை போய் வெடிக்காத பார்ப்போம், கையில எடுக்க உடனே அந்த வெடி வெடிச்சு விபத்துக்குள்ள ஏற்படுறதுக்கு வழி அமைச்சிடும். அதனால தரமற்ற கம்பெனி கொண்ட வெடியை நீங்க வாங்குறது என்ன, வெடி வாங்குறது நம்மளோட சந்தோஷத்துக்கு நடக்காம வாங்க என்ன அப்படிங்கும்போது நம்மளுடைய பொருளாதாரம் பெட்ரோலுடைய பொருளாதார தரமாக வாங்கலாம். அப்படிங்கும்போது நீங்க தரமான வெடியில வாங்கினா கண்டிப்பா அந்த வெடியால உங்களுக்கு விபத்துக்கள் ஏற்பட வழியா இருக்குல்ல. இதான் முதல் விஷயம். நம்ம என்ன பார்த்தோமா, வெடி வெடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் பார்த்துருமா? முதல்ல என்னன்னா, நம்ம பெட்ரோல் முதல்ல வெடி வெடிக்க முடியும் ஒரு வாளியில கண்டிப்பா நம்ம தண்ணி கண்டிப்பா வச்சு வெடியா வெடி வெடிக்கணும். முதல் விஷயம் என்னன்னா, ஒரு தீபம் உடனே வேற விஷயம் சொன்னா தீபத்துக்கு ஏற்பட நம்ம என்ன பண்ணி சொல்லலாம், இப்ப சொல்ற அரசு என்ன சொல்றா, ஒரு தீபத்துக்கு ஏற்பட நம்ம முதல்ல தண்ணியத்தை நம்ம முதல்ல தூக்கி ஊற்றணுங்க. ஒரு தீபத்து ஏற்படும் நம்ம தண்ணியை தூக்கி ஊற்றணும்னா நமக்கு ஏற்படக்கூடிய விபத்து பெரிய விபத்தா இல்லாம ஒரு ஆரம்ப கட்ட தீபத்தை நம்ம அணைஞ்சு நம்ம உயிரை பாதுகாத்த வழியா இருக்கும். அதனால நம்ம வெடி வெடிக்கிற மாதிரி கண்டிப்பா ஒரு வழியில தண்ணி வச்சுட்டு நம்ம வெடி வெடிக்கிறது மாதிரி ஆரம்பிக்கணும். கண்டிப்பா நம்ம பெற்றோர்களோ அல்லது நம்ம அப்பாவோ அம்மாவோ ஐயாவோ தாத்தாவோ அண்ணன் தம்பி மாதிரி பெரியவங்க எல்லா விஷயமும் நீங்க சொல்லிட்டீங்க. இருந்தாலும் ஒரு ஃபீட்பேக் ஞாபகப்படுத்த சொல்றேன். இருந்தாலும் நீங்க எல்லாம் பிள்ளையா இருக்கீங்க, எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்லிட்டீங்க. இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் திருப்பி ரீகால் பண்ண கதை சொல்றேன். வருஷம் வருஷம் வரலாம் நீங்க சொல்றீங்க. இருந்தாலும் நான் ஒன்று சொல்லணும்ல, சில விஷயம் நான் சொல்ற விஷயம் மனதில் பதியமா சொல்றேன் நான் சொல்றேங்க. அப்படிங்கும்போது எப்போதுமே நம்ம பெரியவர்கள் ஒரு அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அண்ணன் தம்பி இந்த மாதிரி பெரியவர்கள் கண்டிப்பா நம்ம வெடி வெடிக்க நம்ம ஆரம்பிக்கணும். அவங்களோட பாதுகாப்பை கண்டிப்பா நம்ம வெடி வெடிக்கணும். அதே மாதிரி வெடி வெடிக்கும் நம்ம ட்ரெஸ் நம்ம கவனமா இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு புதுசா உள்ள ட்ரெஸ் போடலாமா? கண்டிப்பா நம்ம ஒரு தீபத்துக்கு முக்கியமான காரணம் நம்ம ஒழுங்க ட்ரெஸ் கவனம் செலுத்தாம தீபத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு ட்ரெஸ் லூசான ட்ரெஸ் பத்தி வெடி வெடிக்க என்ன ஆகும், அந்த வெடிக்கு மேல பட்டோம்னா உடனே தீ பற்ற ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது தேவையான காற்று கிடைச்சது உடனே தீ பற்ற ஆரம்பிச்சிடும். அந்த தீ பட்டோம்னா 2 விஷயம் இருக்குங்க. ட்ரெஸ் போடும்போது நம்ம இறுக்கமான ஆடைகளை பயன்படுத்தணும். அந்த மாதிரி இறுக்கமான ஆடையை பயன்படுத்தப்போ நம்ம மேல வெடி பட்டுச்சுன்னா உடனே குயிக்கா திதி பரவாம இருக்கு. இதுவே நீங்க ஒரு லூசான ஆடையை பயன்படுத்தும் போது அந்த வெடிப்புகள் மேல படும்போது வெளியில உள்ள காத்து உங்களுக்கு ஈஸியா படும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேசப்படக்கூடிய தூள்கள் வந்து பெரிய தீபத்துக்குள்ள ஏற்படுத்த வசதியா இருக்கும். அதனால முடித்தவரை நீங்க ட்ரெஸ் எடுத்தாச்சா? எல்லாம் எடுத்தாச்சு, ட்ரெஸ் எடுத்தாச்சா? ஓகே குட். இந்த வருஷம் ட்ரெஸ் எடுத்த பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி அடுத்த வருஷம் நீங்க பண்ணும்போது உங்க அப்பா அம்மாட்ட தெளிவா சொல்லி, அம்மா எனக்கு ரொம்ப லூஸா இல்லாம உங்களுக்கு ஃபிட்னஸா இருக்கிற மாதிரி ட்ரெஸ் எடுங்க நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாருங்க பேரண்ட்ஸ் ட்ரெஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறப்ப நம்ம முடித்தவரை கொஞ்சம் பல்கி ட்ரெஸ் யூஸ் பண்ணணும். நைலா ட்ரெஸ் யூஸ் பண்ணலாமா? எக்காரணம் வந்து நைலா சம்பந்த பாலிஸ்டர் ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, பாலிஸ்டர் ட்ரெஸ் முடித்தவரை நம்ம அவாய்ட் பண்ண பார்க்கணும். என்ன நம்மளுடைய பொருளாதாரம் கம்மியா இருந்துச்சு, நம்மளுடைய ஒரு 50,000 ரூபாய் குறைவு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா பொருளாதாரத்துல நம்ம வீட்டு சம்பந்த ட்ரெஸ் ரொம்ப முக்கியம் இல்லை. நைலா ட்ரெஸ்ல என்ன பிரச்சனை நம்மளுக்கு, பாலிஸ்டர் ட்ரெஸ்ல 75% நைலான் கலந்துருக்காங்க, நம்ம 25% பருத்தி கலந்துருக்காங்க. ஒரு மெழுகுவர்த்தி 10 வருஷம் ஆகும், அந்த மெழுகுவர்த்தியில உருகி டிராப் டிராப்பா வெடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ நைலான் பாலிஸ்டர் ட்ரெஸ் போட்டா, பாலிஸ்டர்ல நைலான் கலந்துட்டு போது ஒரு சின்ன நெருப்பு துணி பட்டா உடனே பிடிச்சி எரிஞ்சு உடம்பு
வரம்போடு ஒட்டி சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு விபத்து வந்து நம்மளுக்கு பெரிய தீபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு ஏற்படுத்த அமைச்சிருக்கணும். நம்ம உலக சுகாதாரம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதனுக்கு 40% மேல தீபத்தில் ஏற்பட்டால் அவன் உயிர் பிழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மிங்கிறாங்க. அதனால ரசபத்திரத்தில் நம்ம முடிவெடிக்கும் போது ரசபத்திரம் சம்பந்தப்பட்ட சில நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கோம், அப்பா கோயில போயிட்டு இருக்கோம்,